ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து காட்டேரம்மா கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்து 35 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் ஆகும் இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு. இந்த போகிற வழியில் பாருங்கள், கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் கிராமம் பக்கம், ரொம்ப நல்லா இருக்குது. பூச்செடிங்க எங்கே பார்த்தாலும், சப்ஜிங்க எல்லாம் போட்டிருக்காங்க ரோட்டில். பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பொல்யூஷன் இல்லை, இங்கே எதுவுமே இல்லை, எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து கம்பளிபுரான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த கோயில். வந்து பார்த்திங்கன்னா ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா இங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் கூட இருக்குது. ஹொஸ்கோட்டை வரைக்கும் போய் அங்கேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ இல்லை கேப் ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இல்லை அங்கேருந்து கூட பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீ பஸ்ஸஸ் விட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் வந்து அந்த கோயில்கிட்ட வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலுக்கு நான் மெயின் போகிறதுக்கு காரணமே வந்து இந்த இது எப்படி கட்டியிருக்கிறாங்க மரத்தில் இந்த தேங்காய்லன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நான் மெயின் போனேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்பிக்கையோட பக்தருங்க எவ்வளோ ஜனம் வராங்கன்னா ரொம்ப ஜனம் வருவாங்க. இங்கே மெயின் வந்து அமாவாசைக்கு வந்து பூஜை நடக்குமா. நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே போயிருந்தோம். அங்கே அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்கல, இல்லைன்னா ரொம்ப ஜேன்னு ஜனம் இருப்பாங்களா. இங்கே வந்து யாராவது வீட்டுக்கு ஏதாவது மந்திரம் பில்லி சூனியம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு வந்து 9 வாரம் வந்து இந்த தேங்காய் கட்டணுமா. இந்த தேங்காய் வந்து நம்ம கட்டும்போது நான்வெஜ் சாப்பிட்ருந்தா பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையோட ஜனங்க வந்து இந்த தேங்காய் கட்டுறது, அப்புறமா வந்து பூட்டு வந்து போடுறாங்க வேண்டிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தோம். நான் வெறும் பார்க்குறதுக்காக போயிருந்தேன், இந்த தேங்காய் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சுக்கு காளியம்மா. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மா கோயில் கூட ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சின்னதாக ஒரு கணேசர் கோயில் இருக்குது முன்னாடி போந்துன்னு ஃபஸ்ட்டுலேயே. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வேண்டிட்டு பூட்டெல்லாம் போடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலெல்லாம் பார்த்தாச்சு, ஒரு பூஜை போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த ஸ்நாக்ஸ் கடையில் இருக்கிற அண்ணாவை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். இவங்களும் இவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வச்சுருக்க எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கலாம். இவங்க எல்லாமே டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி நொறுக்கு தீனி பிடிக்கும்னா இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் தராங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாம். டேஸ்ட் பண்ணுறது கொடுக்குறாங்க. நிறைய கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் பண்ண விட மாட்டாங்க, அப்படியே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது பாருங்கள். இந்த கடைக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, முன்னாடி போயிட்டு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா அங்கே வந்து இந்த கோயிலில் வந்து அன்னதானம் கூட போடுறாங்க. யாருக்காவது வேணும்னா தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அங்கே வந்து அன்னதானம் கூட போடுறாங்க காட்டேரம்மா கோயிலில். இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர். இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க வந்து சொல்லுவாங்க அங்கே அன்னதானம் எங்கே போடுறதுன்ட்டு. ஏன்னா இங்கே அன்னதானம் கூட போடுறாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இதாகிடுச்சு. நிறைய கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு ஒன்று போயிட்டு வந்தாச்சு. நிறைய கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு போகிறோனோ அதுக்கப்புறம் நான் அந்த கோயிலோட வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ